Hi, January 8, the Hindu newspaper discussion. Okay. So first news enna appadina government pegs financial year 26 growth at 7.4% amid tariff concern அப்படின்றது. அது யூஎஸோட டேரிஃப் பிளான்ஸு இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2026 7.4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது மூலமாக வந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டிமேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 7.4% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. அது மாதிரி 4 எஸ்டிமேட் ரிலீஸ் பண்ணுவாங்கம்மா. ஒன்று வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட், குயிக் எஸ்டிமேட்டு, ப்ரொவிஷன் எஸ்டிமேட்டு, அதுக்கப்புறம் வெளிக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல் எஸ்டிமேட்டு. அப்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த ஆர்டிக்கலில் அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜில் நியூஸ் எதுவும் இல்லை. தென் ஃபோர்த் பேஜ்மா எடிட்டோரியல் பேஜ் லெட்டர் அகெயின்ஸ்ட் ஸ்பிரிட் அப்படின்றது. எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட் என்ன அப்படின்னா என்ஷோர் தி என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட், எல்லாத்துக்குமே என்னென்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா. ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா சிட்டிசன்ஷிப் என்ஷூர், அதாவது சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்டரல் ரோல்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா. அது அப்போது ஒன் ஆஃப் த இது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுறதுக்கு மெனி அதர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாமே சிட்டிசன். ஒன்லி சிட்டிசன்ஷிப்பை அவங்க என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எலக்டரல் ரோல்ஸில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலி அதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல் ஓவர் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ். கரெக்ட் தான். ஆனால் சிட்டிசன்ஷிப்பை என்ஷூர் பண்ணுறது யாரோட வேலை கிடையாது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படின்னா சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மிடில் பாத் அப்படின்றது அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையும் யூபிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்தது அந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர் ஜெனரேஷனல் கேப்பை வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர் ஜெனரேஷனல் கேப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஓல்டு பர்சன்ஸ்க்கு என்ன கிடைக்காது அப்படின்னா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. சரி, அதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. இதை அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெப்ட் வந்து கோவிட் டைமில் 21% இருந்துச்சு. ஆனால் அது இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போது கோவிட் டைம்லேயே ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ரீதிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாட்கிரிட் த சர்ச் இன்ஜின் ஆஃப் டிஜிட்டல் அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்றது. அதாவது நாட்கிரிட் அப்படின்றது இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குமா, நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா நாட்கிரிட் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நேஷ்னல் டேட்டாஸ் எல்லாத்தையும் எதில் இருக்கும் அப்படின்னா நாட்கிரிட் பிளாட்ஃபார்மில் இருக்கும். அது எல்லாத்தையும் சர்வேலன்ஸ் பண்ணுறது, சர்வே எடுக்கிறது, இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா கவர்மெண்ட்டோட வேலை. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இந்த ஆர்டிக்கலில் தேவையில்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபைன் டியூன் திஸ் சிக்னல் ஷார்பன் இந்தியாஸ் ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டில் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி மெயின் ஸ்ட்ரீமிங் த சப்ஜெக்ட், அதாவது ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இன்க்ளூட் பண்ணலை, இன்னும் அதை பற்றி எக்ஸ்டென்சிவாக பேசலை, பப்ளிக்கிட்ட இது பண்ணல அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம போலியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் என்னென்னா மலேரியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம பீப்புளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணமோ எஃபெக்டிவாக மெத்தட்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் எஃபெக்டிவாக மெத்தட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதுக்கான காசஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். காசஸ் என்ன அப்படின்னா இரேஷனல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் மிஸ்யூஸ் ஆர் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ஒன் ஆஃப் த என்னென்னா காசு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சானிடேஷன் இல்லாமல் இருக்கிறது. ஓகே. அன்ஹைஜீனிக் என்னென்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வெளியே அன்ஹைஜீனிக்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ரெட் லைன் கேம்பெயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சில ஆன்டிபயோட்டிக்ஸை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொலிஸ்டின் யூஸ் ஆஸ் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்றது, கொலிஸ்டின் அப்படின்றது ஒரு க்ரோத் ஃபேக்டர், அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த கொலிஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம நிறைய எதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா அர்பன் சென்டர்ஸை பார்க்குறோம், பட் ஆனால் நான் அர்பன் சென்டர்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் Tier 2 சிட்டிஸு, Tier 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸையோ இல்லை டெர்ஷரி ஹெல்த் கேர் சென்டர்ஸையோ நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்றது தான். இப்போ ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோம், அங்கே கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் ஓகே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணி ஹைஜீன் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் அட் த சேம் டைம் என்னென்னா அர்பன் அதாவது என்னென்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ் நான் அர்பன் சிட்டிஸில் இன்னும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஹைஜீனிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல அப்படின்றது. அப்போது என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லையும் டெர்ஷரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைஜீனிக்கை வந்து இது பண்ணோம் அப்படின்றது. செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஓகே, அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஜுடிஷியஸாக மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மெடிசன் வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக அதை விற்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜுடிஷியஸ் யூஸாக இருக்கணும், அதையும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும். அட்லாஸ்ட் யார் கையிலேயும் இருக்குது அப்படின்னா பீப்புள் கையிலேயும் இருக்குது. பீப்புள் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கான அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ பீப்புளும் என்ன பண்ணும் அப்படின்னா அவேர்டாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர்ஸ்ட்டை போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு ஒரு மெடிசன் எடுக்கணும், அதை வந்து தனியாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ இதுக்கான வே ஃபார்வர்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதில் 2 ரிப்போர்ட் இருக்குமா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியாஸ் நேஷ்னல் ஆன்டி மைக்ரோவேல் சர்வேலன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது என்னென்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா குளோபல் ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் 2 யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூத் லீடர்ஷிப் இஸ் கீ டு விக்ஷித் பாரத் அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் யூத்ஸ். அப்போது யூத் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர் ஃப்ரண்ட்டில் நிற்கணும், புது ஐடியாஸ் அவங்களால தான் க்ரியேட் பண்ண முடியும், அதனால் அவங்க வந்து லீடர்ஷிப் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூத் பாப்புலேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா யுவ சக்தி அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ யுவ சக்தி ஏன் அதை பேசியிருக்காங்க அப்படின்னா விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ January 9 வந்து நடக்க இருக்குது ஓகேவா. ஸோ அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லீட் டு சேஞ்ச் அப்படின்றது அவரோட பர்சனல் வியூ கொடுத்துருக்காங்கம்மா. எப்படி வந்து யூத் வந்து 2024 அதாவது விக்ஷித் பாரத்தை வந்து ஷேப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு மெஷர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேசிவ் இன்க்ளூஷனாக இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு டிசைன்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்க்ளூஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சுரல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளஸ் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, லாங்குவேஜ் டைவர்சிட்டி, ரூரல் அர்பன் டைவர்சிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணும் ஓகேவா. அதாவது ரூரல் ஏரியாஸில் இருந்தும் யூத்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணும், அர்பன் ஏரியாஸ்லேருந்து யூத்ஸை வந்து இன்க்ளூஸ் பண்ணும், தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணும், ஒடிசாவிலேருந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி யூத்தை வந்து டைவர்சிஃபை பண்ணுறது மூலமாக டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா January 12 வந்து பார்த்தோன்னா நேஷனல் வைட் அஸ் அ நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இது வேறு எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் இந்த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் மூவ்மெண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு எவ்ரி 100 rupees ஸ்பெண்ட் இன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்றது. இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் எப்படி வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா சப்சிஸ்டன்ஸ் நீட்லேருந்து ஆஸ்பிரேஷனல் நீட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சப்சிஸ்டன்ஸ் நீட்ஸ்னால் என்ன, ஃபுட்டு, அதாவது தேவையான பேசிக் நீட்ஸ்லேருந்து எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா சர்வீசஸ்க்கு மாறிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல், ஸோ எஜுகேஷனு, ஹெல்த்து, இதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் எதில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இதில் இந்த சார்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா, உள்ளே இருக்கிறது தேவையில்லை, சார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அப்படின்றது ரூரல் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது, அர்பன் ஏரியாஸில் கம்மியாக இருக்குது. அப்போது ரூரல் ஏரியாஸில் இன்னமும் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் என்ன ஆகிட்டு இருக்குது, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்க்கான ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிளாத்திங், பெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டர்ஸ்க்கும் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத லைட்டாக அந்த கிராஃப் பார்த்து ஒரு ட்ரெண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டேட்டா தேவையில்லை ஓகேவா. Next page number 8 Census first phase to be held April 1st and September 30 அப்படின்றது. ஸோ இதில் என்ன தேவை அப்படின்னா ஆஃப்டர் 2011க்கு அப்புறம் நம்ம சென்சஸ் இப்போ தான் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆக்சுவலி சென்சஸ் எடுக்கணும், ஆனால் கோவிட்னால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போது திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அப்போது சென்சஸ் ஆக்ட் மூலமாக சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஜென்ரல் ப்ளஸ்
சென்சஸ் கமிஷனர் அவங்களோட டைரக்ஷன்ஸுக்கு கீழே வரும் அப்படின்றது. ஸோ 2026 தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் கேஷ் சென்சஸையும் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1931 ஃபஸ்ட்டு கேஷ் சென்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க, அதாவது லாஸ்ட்டாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்க அப்படின்றதே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 1931 பிரிட்டிஷ் பீரியடில் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1941 எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வேர்ல்டு வார் மூலமாக. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து சென்சஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் ஃப்ளாக்ஸ் பிட் டு ப்ரைவேட்டைஸ் த ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. அதாவது ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்கம்மா. ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 இருந்துச்சு, அதை 2023 அமெண்ட் பண்ணாங்க. இப்போ திரும்ப அமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டைஸ், அதாவது ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அதாவது லீஸு, ஓகே, ப்ரைவேட்க்கு லீஸிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட்னா டெஃபினிஷன் என்ன, அதை யார் மேனேஜ் பண்ணுவா, எப்படி மேனேஜ் பண்ணுவா அப்படின்றது. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஒன் ஆஃப் த மெயின் என்னென்னா வேர்டிக்ட் என்ன அப்படின்னா கோதாவர்மன் கேஸில் 1997 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட்டுன்னு எந்தெந்த மீனிங், ஃபாரஸ்ட்னா டிக்ஷனரியில் என்ன மீனிங் இருக்கோ அதுதான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எதாவது கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிச்சோ இல்லை கிளாரிஃபை பண்ணிச்சோ அது அடுத்த விஷயம். டிக்ஷனரியில் ஃபாரஸ்ட் மீனிங் என்ன இருக்கோ அதுதான் ஃபாரஸ்ட்டுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோதாவர்மன் கேஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 2023 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. கிராம சபாவோட சேவை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு செகண்ட் இது வந்து பார்த்தோன்னா J2 டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில். ஓகேவா? ஸோ ரீதிங்கிங் இந்தியா ஸ்கில்லிங் அவுட்கம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோம் லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் இருக்காங்க. அப்போது என்ன நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா ஸ்கில்லு தான். அப்போ ஸ்கில் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வொகேஷ்னல் ட்ரைனிங் மூலமாகவும் ஐடிஐ செக்டார்ஸ் மூலமாகவும் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஸ்கில் எதை இம்ப்ரூவ், அதாவது ஸ்கில்லை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோமா. ஓகே, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவில் 28% இருக்குது. ஓகே, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து அதை 50% 2035 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது ஸ்கில்லிங் ரிலேட்டட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? அது 28% இருக்குது. அதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் கிராஜுவேஷன்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து ஸ்கில்லிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இன்னமும் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா இந்தியன் பாப்புலேஷனுக்கு இந்தியன் யூஸ்க்கு ஸ்கில்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கு அப்போ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி அகாடமிக் கொலாபரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, ஃபாரின் கேம்பஸஸை இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செக்டார் ஸ்கில் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப ஃபெயிலியர் மாடலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சரல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா கோர்சஸ் ஒருத்தர் ரன் பண்ணுறான், அதுக்கான சர்டிஃபிகேஷன் ஒருத்தர் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே மாறி இருக்கிறதுனால வேறு ஆள்கிட்ட இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. அப்போ ஜென்ரலாகவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில்லிங். அப்போ ஸ்கில்லிங் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றது ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமு, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, PM விஸ்வகர்மா யோஜனா, இது எல்லாமே ஸ்கில்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட் ஆர் தி பயோ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹவு டு தே ஒர்க் அப்படின்றது. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணுமா, பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னாவே பிளான்ட் பேஸ்டோ அனிமல் பேஸ்டோ அதிலேருந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பயோ பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பயோ பாலிமர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பயோ மெட்டீரியல்ஸ் தான். ஓகேவா? இப்போ பயோ மெட்டீரியல்ஸ் டெஃபினிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, பயோ மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டீரியல் டெரைவ்ட் wholly or partly from biological sources or engineered using biological process. ஓகே, இல்லை DNA யூஸ் பண்ணியும், ஓகே, நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜீன் எடிட்டிங், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், இது மூலமாக சேஞ்ச் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பயோமெட்டீரியலை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பயோமெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜிங்கு, டெக்ஸ்டைல்ஸு, ஓகே, எக்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பயோமெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் 3 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ராப் இன், ட்ராப் அவுட், அடுத்து வந்து நாவல் பயோமெட்டீரியல்ஸ் அப்படின்றது. ட்ராப் இன் அப்படின்றது இட்ஸ் ரிலேட்டட் டு பெட்ரோலியம் பேஸ்டு மெட்டீரியலாக இருக்கும். ஓகேவா? ட்ராப் அவுட் அப்படின்றது பெட்ரோலியம் பேஸ்டு மெட்டீரியலாக இருக்காது. அதுக்கப்புறம் நாவல் பயோமெட்டீரியல்ஸ் அப்படின்றது சில கன்வென்ஷனல் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுனா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பயோமெட்டீரியல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி
நம்ம ஆல்ரெடி கோபார்தான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். வேஸ்ட்லேருந்து எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீமுக்கு இந்த பயோமெட்டீரியல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஓகே, வேஸ்ட் ஜென்ரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பயோமெட்டீரியல்ஸ். இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயோமெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? So next third page ma ISRO set to launch Earth observation satellite on January 12 அப்படின்றது. இதில் ஆல்ரெடி நேற்று இஸ்ரோவை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இஸ்ரோவை பற்றி எல்லாருமே பேசிக் ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டாச்சுட்டரி ரெகக்னிஷன் கொடுத்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு லான்ச் போயிட்டுருக்கு அப்படின்ற வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நியூஸில் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டு. ஓகே, எர்த்தை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெதர் ரிலேட்டட் டேட்டா கொடுக்குறதா இருக்கட்டும். ஓகே, கம்யூனிகேஷன்ஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதாவது இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் சர்வேலன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. எர்த்தோட இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்றதோட 105வது ப்ராஜெக்ட் இதுமா. ஓகே, 105th லான்ச் வந்து இது இருக்குது. அதே மாதிரி இது எதை லான்ச் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். PSLV வந்து லான்ச் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேர்ல்ட் நியூஸ். சைனா வார் கேம்ஸ் டு அண்டர்மைன் குளோபல் சப்போர்ட் ஃபார் ஐலாண்ட் தைவான் அப்படின்றது. ஸோ சைனா தைவான் இஷ்யூ ஆல்ரெடி ரொம்ப டைம் வந்து நியூஸில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படின்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் சைனாவோட ஒரு வார் கேம் ஸ்ட்ராட்டஜி அகெயின்ஸ்ட் என்னென்னா தைவான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு நேவல் எக்ஸசைஸ் அப்படின்றத கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் இட்ஸ் மோஸ்ட்லி அகெயின்ஸ்ட் யாருக்காக அப்படின்னா தைவானுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூ கிளாஷஸ் பிட்வீன் சிரியன் ஃபோர்ஸஸ் அண்ட் குர்திஸ் ஃபைட்டர் எரப்ட் இன் அலிப்போ அப்படின்றது. ஸோ இந்த குர்திஸ்தான் ரீஜனில் முன்னாடிலேருந்தே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஓகே, குர்திஸ் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க, அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது? சிரியன் ரீஜனில் இருக்கக்கூடிய குர்திஸ் பாப்புலேஷன் பற்றி லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இது பெருசாலும். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக iGet IAS அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள். இன்னும் மோர் கிளாரிட்டி அண்ட் ஆக்டிவ் ரீகாலிங் ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.